மஷ்ரூம் கிரேவி செய்யலாமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1.5 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் தாளித்ததுக்கப்புறமா 10 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் இல்லாட்டி முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி இல்லைன்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடியோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாய் பொடியை கிளறி விடுங்க. இல்லைனாட்டி மிளகாய் பொடி கருகிருங்க. இப்போ ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ண மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் தாளிக்கிறப்போ நல்லா ஸ்மெல் வருங்க. அது வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கோங்க. மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. சப்பாத்தி சாதம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.